ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, வரப்போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவல். ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க. ஒட்டுமொத்தமா சுமார் 70,000 கணினி ஆசிரியர்கள் வரப்போற சட்டமன்ற தேர்தல புறக்கணிக்க போறதா அதிரடியா அறிவிச்சிருக்காங்க. அரசாங்க வேலைக்காக வருஷக்கணக்கில காத்துட்டு இருக்கிற இந்த பட்டதாரி ஆசிரியர்கள்லாம் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? பள்ளி கல்வித்துறையில ஆக்சுவலா என்னதான் நடந்துட்டு இருக்கு? வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இவங்க ஏன் இவ்வளோ கோபமா இருக்காங்க புரிஞ்சுக்கலாம். கேட்குறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆமாங்க, நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டில இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பாடமே கிடையாதாம். கணினி அறிவியல் கிடையாதாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கின்ற பசங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தே கம்ப்யூட்டரை கற்றுக்குறாங்க, கோடிங் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேசிக் நாலேஜும் இல்லாமல் வெறும் 5 பாடங்கள் மட்டும்தான் படிச்சுட்டு வராங்க. இந்த நிலைமையை மாற்றி அரசு பள்ளிகளில் கணினி ஆசிரியர் நியமிக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பல வருட கோரிக்கையாக இருக்குது. சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் பாடம் கொண்டு வர அரசாங்கத்துக்கிட்ட நிதி இல்லையான்னு கேட்டால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. மத்திய அரசோட சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழே எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல் பாடத்தை ஒரு பிரதான பாடமாகவும் தனி பாடமாகவும் கற்றுக் கொடுக்க ஃபண்டெல்லாம் ஒதுக்கி இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, மத்திய அரசு கணினி ஆசிரியருக்காக வழங்குகிற அந்த நிதியை அப்படியே பார்த்தீங்கன்னா மடைமாற்றம் செஞ்சு அதை டைவெர்ட் பண்ணிட்டாங்க. பள்ளிகளில் இருக்கிற எம்இஸ் டேட்டா என்ட்ரி வேலை பார்க்குற ஆப்ரேட்டர்களுக்கு சம்பளமாக கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. இதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்க ஆசிரியர்களும் இல்லை, பாடமும் இல்லை. இந்த நிலைமை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. இந்த விவகாரம் பற்றி தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரி சங்கத்தோட மாநில துணை தலைவரான ஆரோக்கியசாமி ரொம்ப காட்டமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசு கொடுத்த நிதியை தமிழ்நாடு அரசு மடைமாற்றம் செஞ்சது மட்டும் இல்லாமல் கணினி ஆய்வகங்கள் கம்ப்யூட்டர் லேப்ஸ் நிர்வகிக்கிற கான்ட்ராக்டை கேரளாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வழங்கி இருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் நியமிக்க அந்த நிதியை வச்சு தான் எந்த ஒரு கல்வி தகுதியும் இல்லாதவங்களை வேலைக்கு எடுத்து அவங்கள ஆஃபீஸ் வேலைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பல முறை நேரடியாக முறையிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முறையான பதிலும் இல்லைன்னு சொல்கிறாரு. எந்த ஆக்ஷனும் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது, ஆதங்கமாக இருக்குது. படித்து முடிச்சுட்டு அரசு பள்ளிகளில் ஆசிரியர் வேலைக்கு தான் போகணுன்ட்டு கனவோடு காத்திருக்க 70,000 பிஎட் கணினி ஆசிரியர் பட்டதாரிகளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இப்போ கேள்விக்குறியாக நிற்குது. அதனால தான் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கணினி அறிவியல் ஆசிரியர்களை உடனடியாக நியமனம் செய்யணும், பணி நியமனம் செய்யணும் அப்படின்னு ஒற்றை கோரிக்கை பார்த்தீங்கன்னா முன் வச்சு இந்த வரப்போகிற தேர்தலை புறக்கணிக்க போகிறதா போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வி போய் சேரணும், படித்த பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கணும். இது ரொம்பவே நியாயமான கோரிக்கை தான். நீங்கள் சொல்லுங்கள், அரசு பள்ளிகளில் 6th-லேருந்து 10th வரைக்கும் கணினி அறிவியல் பாடம் கட்டாயமாக கொண்டு வர வேண்டுமா? மத்திய அரசுடைய நிதியை இது மாதிரி எம்இஸ் பணிகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் மடைமாற்றம் செய்யறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 70,000 ஆசிரியர்களுடைய தேர்தல் புறக்கணிப்பு முடிவு சரிதானா? உங்களோட நேர்மையான கருத்துக்கள்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். 2026 எலெக்ஷனில் யார் வெற்றி பெற்று யார் ஆட்சி அமைக்க போகிறான்ட்டு கமெண்ட்ஸ்லும் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.